தயவுசெய்து உட்காருங்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே நடைத்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாலிபர் ஞாயிலும் ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்த அருள் திரு டாலத்தையா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த திருச்சபையில் மூப்பர்களாக, அதே போல் இந்த திருச்சபையில் சிறப்பாக சகோதரராக பணிபுரிகிறார்கள் சகோதரருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மூப்பர்களாக, அதே போல் இந்த திருச்சபையில் நல்ல ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகின்ற எல்லா கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கோயிலே சிறப்பாக பாடல் பாடினா, அதே போல் சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான அண்ணன்மாருக்கும், அதே போல் சகோதர சகோதரிக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையில் விசுவாசிகளாக ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நெல்லை திருமண்டலத்தில் 18 முழு நேர மிஷினரிகள் உண்டு. வாலிப தம்பி தங்கைமாரிடத்தில் நாங்கள் ஆண்டோடைய அன்பை சுமந்து கொண்டு செல்கிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாலிபர் ஊழியம் செய்வது சற்று எளிது என்று எண்ணுகிறேன். ஆனால் இன்றைக்கு சற்று கடினமானது தான். ஏனென்றால் இன்றைக்கு வாலிப தம்பி தங்கைமாரிடத்தில் மொபைல் ஃபோன் வந்துட்டு, அதே போல் அவர்கள் எப்பொழுதுமே தனித்திருக்கிறார்கள், தனித்திருக்க விரும்புகிறார்கள். அவர்களை தேடி சென்று ஆண்டோடைய அன்பை இன்றைக்கு அறிவிக்கிறோம். ஒருவேளை ஒரு காலத்தில் வாலிபர்கள் கூடுகைக்கு வருகிறவர்கள் நிறைய பேர், ஆனால் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையில் அநேக வாலிப தம்பி தங்கைமார் உண்டு. அவர்கள் இந்த இடத்திலிருந்து நிறைய ஊழியக்காரர்கள் வந்ததுண்டு. எனவே அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த கவுன்சிலில் கர்த்தருடைய ஊழியத்தை 3 பேர் செய்துட்ருக்காங்க. அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான டேனி அண்ணன், அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நம்முடைய பகுதியில் சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார் டைட்டஸ் அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லங்களுக்கு வரும்பொழுது அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய சபையை சார்ந்த அருமையான ஜஸ்டின் அவர்கள் இந்த ஊழியத்தில் அவங்க இணைந்திருக்கிறாங்க. அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், அவரை போல் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை உயர்த்தி பாடுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இங்கே பாடல ஒரு சரணத்தை நம்ம பாட போகிறோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், எதையும் மாற்றக்கூடியவர், யாரையும் மாற்றக்கூடியவர், அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்காக உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த பாட்டு கருத்தை உணர்ந்து நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவரை போல் வேறு தெய்வம் இல்லை. பாவியான நம்மையும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அவர் நம்மை மீட்டு வழி நடத்துகிறார். இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய குறைவை அவர் நிவர்த்தி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போன்று தெய்வம் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போன்று தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நல்லவர். இந்த உலகத்தில் நம்ம பார்த்த மனிதர்களை விட, நம் பேசிய மனிதர்களை விட, நம்ம பழகின நபர்களை விட அவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன் நல்லவர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தலையில தாழ்த்தி, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். மற்றவங்களாம் நம்மளை ஒதுக்கின பொழுதும் நம்மை ஒதுக்காத ஒரு ஆண்டவர். மற்றவங்களாம் கைவிட்ட பொழுது அவர் கைவிடாத ஆண்டவர். மற்றவங்களாம் நம்மளை ஏசின பொழுது நம்மளை ஏசாம நம்மை விசாரிக்கிறவராக இருந்தார். அவர் நல்லவர். இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற வாலிப தம்பியை தங்கையை கரங்களை கூப்பி கண்டு முடிச்சோம் பண்ணுவோம். வேடிக்கை பார்க்காத, உன்னை நேசிக்கிறாரு. அந்த ஆண்டவர் யாருக்கும் உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு தேடி வருகிறவர் அவர் இருக்கிறார். நீ அவரை விட்டு தூரம் போகலாம், ஆனா உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் உன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா எத்தனை முறை அவர் பேசினாலும், அவர் விட்டு விலகி விலகி போனாலும், அவர் நம்ம விட்டு விலகாம நம்ம பக்கத்துல வருகிறார். ரொம்ப நல்லவர். அப்படி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த வேளையில நீங்க எங்க மத்தியில் பிரசன்னராக இருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. நீங்க ரொம்ப நல்லவர். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கின்ற ஒளி நீங்க ஆண்டவரே. எங்க விளக்கை ஏற்றுறவங்க நீங்கப்பா. எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறவங்க நீங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை தருகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாள் என்னுடைய வாலிப தம்பி தங்கைமார், நாளைக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் உடைய வார்த்தையினால மன்னாவினால நீங்க நிரப்புங்க. சிறியனாக நீ மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. என்னுடைய ஆவி ஆத்மா சகத்து உம்முடைய கருத்தை தருகிறேன். சுயமான வார்த்தைகள் வெளிப்படாதபடிக்கு நீர் உம்முடைய வார்த்தையினால நிரப்புவீராக. உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை தேற்ற ஆற்ற உயிர்ப்பிக்க அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரம்பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற வாலிப தம்பி தங்கைமாருக்கு நிறைய பேருக்கு நல்லது எதுன்னு தெரியும், ஆனால் அது செய்ய மாட்டோம். ஆலயத்தில் வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் எது நல்லதுன்னு தெரியும், ஆனால் அது தெரிஞ்சும் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஜெபிக்க தெரியும், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டோம். ஜெபம் பண்ணுறப்ப கண்ணை விட்டுருவோம். சரியா? அதே போல வேதம் வாசிக்க தெரியும், அந்த ஆசீர்வாதம் உண்டுன்னு தெரியும், ஆனால் பைபிள் என்ன செய்ய மாட்டோம், வாசிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து இடத்துல ரட்சிப்பு உண்டு என்று தெரியும், ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு வரமாட்டோம். பாட்டு பாடுறப்போ பாடல் பாடணும், நமக்கு அந்த பாட்டு தெரிஞ்சாலும் நம்ம வாயை மூடிட்டு உட்கார்ந்து நினைச்ச மாட்டோம், பாட மாட்டோம். தெரிந்தே தவறு செய்கிறோம். மொபைல் போன் வைத்திருக்கும் பொழுது மொபைல் போன் நம்ம வாழ்க்கையை கெடுக்கின்ற காரியங்கள் இருந்தாலும் அதை திறந்து திறந்து பார்ப்போம். நேரத்தை வீணடிக்கிறோம் தெரியும், ஆனா அதை மேல தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு தெரியும் சமையல் பண்ணணும் தெரியும், ஆனா நேரத்தை வீணடிக்கிறோம் தெரியும். அதே போல வாலிப தம்பி தங்கி படிக்க வேண்டிய நேரத்துல மொபைல் போனை வைத்து நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் தெரிந்தாலும் தெரிந்தே அந்த தவறுகளை செய்கிறோம். வேண்டாத அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து தங்களுடைய வாழ்வை வீணடித்துக் கொள்கிறவர்கள் உண்டு. அது தப்புன்னு தெரியும், ஆனால் அதை தப்பு செய்வோம். அதே போல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் பேசுவோம்.
நம்ம ஒரு வார்த்தையை சொன்னா பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனா அந்த பிரச்சனைங்கிற வார்த்தை என்ன செய்வோம்? வீட்டுல கொளுத்தி போட்டுருவோம். இப்படி வழி தெரிந்தும் தொலைந்து போனவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். இதுதான் செய்யும். வழி தெரிந்தும் தொலைந்து போன என்னை ஆண்டவர் அவர் தேடி வருகிறார். ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற நமக்கு தெரியும், பெரியவங்க இருக்கலாம், சிறியவர்கள் இருக்கலாம். ஆனா நல்ல வழி உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் நம்ம எப்படி வாழணும், அல்லது திருச்சபையில் எப்படி இருக்கணும், அல்லது சமுதாயத்தில் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம கற்று தந்திருக்கிறார். தெரிந்தும் அதை செய்யாமல் இருந்து ஆண்டவருக்கு விலகுகிறவர்கள். அதுதான் வேதாகமத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரைக்கும் சொல்லியிருக்கு. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15 3-7 வரைக்கும் சொல்லியிருக்கு. மத்தேயு 18 12-14 வரைக்கும் சொல்லியிருக்கு. இந்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன ஓமையை சொல்றாரு? தொலைந்து போன ஒரு ஆட்டை குறித்து சொல்றாரு. இது மெய்ப்பனுக்கு பின்னால போகணும்னு அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பின்னால போன ஆடுதான் அது. சரியா? மெய்ப்பனுடைய சத்தம் என்னன்னு அதுக்கு தெரியும். சரியா? மெய்ப்பன் கூட இருந்தா நல்ல மேய்ச்சலை கொடுப்பார்னு அதுக்கு தெரியும். ஆனா அது வேணுக்குன்னு வழி விலகி போய் தொலைந்து போனது. ஆண்டவர் இந்த ஆட்டு, இந்த காணாமல் போன ஆட்டை குறித்து சொல்லும் பொழுது அந்த வசனங்கள் ரொம்ப அருமையா சொல்லுது. அந்த ஆட்டுக்கு நல்லா தெரியும், ஆனா அது வழி தெரிந்தும் தொலைந்து போனது. இன்றைக்கும் வழி தெரியும் உங்களுக்கு. நமக்கு ஆண்டவர் சொல்றாரு இதான் வழின்னு. ஆனா அது தெரிந்தும் தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் வந்து வாலிபனே, வாலிப தங்கையே, உனக்கு தெரியும் நல்லது எதுன்னு, இப்படி செஞ்சா தப்புன்னு உனக்கு தெரியுது. ஆனா தெரிந்தும் தொலைந்து போகிறவனாய், தொலைத்து விடுகிறவனாக நீ இருக்கிறாய். ஒருவேளை ஆலயத்தில் வந்திருக்கின்ற பெரியவர்கள் நீங்க யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி, ஆனா தெரிந்தும் கெட்டதை செய்கிறவர்கள் ஒரு சிலர் உண்டு. நம்ம ஊர்ல ரொம்ப நல்லவங்க. ஆனா சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லது எதுன்னு தெரிந்தும் துணிகரமாக தீங்கு செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா 100 ஆடை கொடுத்து அந்த இடத்துல சொல்றாரு. 100 ஆடுகள் இருக்கும் பொழுது அந்த ஒரு ஆடு காணாம போனதுக்காக 99 ஆட்டை அவர் பாதுகாப்பான ஒரு இடத்துல விட்டாராம். விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி போனாராம். இங்க வந்திருக்கிற சில வாலிப தம்பி தங்கை மாதிரி நினைக்கலாம், எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வருவேன், கடமைக்கு வரேன், இல்லாட்டா கல்யாணம் எனக்கு நான் திருமணமாகிற வயது ஒரு பொழுது சர்ச்சுக்கு வரல, முடிக்க விட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டா ஏதோ ஒன்று எனக்கு இல்லாமல் போயிடும், வேலை வாய்ப்பு பட்டியலில் என் பேர் இருக்கு, எனக்கு வேலை கிடைக்காம போயிடும், அல்லது ஏதோ ஒன்று நான் இங்கே வராட்டா எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க, அதனால வரேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நல்லா கவனிங்க, தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டின் மீது ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். வாலிப தம்பி தங்கையே, உன்னை குறித்து ஆண்டவர் கரிசனையா இருக்கிறாரு. தெரிந்தும் நீ தவறு செய்றீங்க, உன்னை குறித்து அவர் கரிசனையா இருக்கிறாரு. ஐயாவே அம்மாவே, தெரிந்தும் நீங்க தவறு செய்றீங்களே, உங்களை குறித்து ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் கரிசனையா இருக்கிறாரு. இந்த 100 ஆட்டுல 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாம போனது அவருக்கு தெரியும். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நான் தொலைந்து போனது தெரியாது என்று நினைக்கிறோம். எங்க அப்பா அம்மாட்ட நான் இருக்கும் பொழுது நான் தவறு செய்றேன், ஆனா அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு விலகி இருக்கிறவர்கள், நம்ம சிந்தை யாருக்கெல்லாம் இங்க இருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது விலகி இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். He knows me. ஒருவேளை நான் முன்னால பேசிக்கலாம், என்னை குறித்து அவருக்கு தெரியும், நான் யார் என்பது அவருக்கு தெரியும், என் எண்ணங்கள் என்ன என்பது அவருக்கு தெரியும். இந்த ஆலயத்துல, பரிசுத்த ஆலயத்துல நம்ம வந்து அமர்ந்திருக்கலாம், நம்ம ஒவ்வொருடைய எண்ணங்களும் அவருக்கு தெரியும். நம்ம தொலைந்து போன ஆடுகளாக இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோமான்னு சொல்லியும் அவருக்கு தெரியும். அந்த ஒரு ஆட்டை அவர் தேடி அவர் போனார். 99 ஆட்டை அவர் வந்து நல்ல பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை அவர் தேடி அவர் போனார். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை விடாமுயற்சியுடன் அவர் தேடுறாரு. அதை கண்டுபிடித்து அதை தோளின் மேல் சுமந்து மகிழ்ச்சியுடன் திருப்பி அவர் வீட்டுக்கு வர. மெய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. 99 ஆடுகள் இது. ஏற்கனவே கர்த்தருக்குள்ள வந்தவங்க. காணாமல் போன அந்த ஒரு ஆடு என்னது? வழி தவறி போன ஆடு, வழி தெரிந்தும் தொலைந்து போன ஆடு. அதுக்கு தெரியும் இந்த வழியில போனா என மெய்ப்பன் பாதுகாப்பாக தெரியும், ஆனா அது வழி விலகி போனதுனால அது தொலைந்து போனது. இன்றைக்கும் கூட வந்திருக்கின்ற நமக்கு வழி தெரியும், உனக்கு வழி தெரியும், எது நல்லதுன்னு தெரியும், ஆனாலும் தொலைந்து போனவனாக இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்துருக்கலாம். நம்மை தேடி இயேசு வருகிறார். விடாமுயற்சியுடன் அவர் வருகிறார். விடாமுயற்சியுடன் அவர் வருகிறார். ஆலயத்தை செய்தி கேட்கிறோமோ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசாதீங்க, சரியா? இங்கிருந்து பார்க்க எல்லாருமே தெரியும்
ஆனால் ஆண்டவர் பேசும் பொழுது சில நேரம் பிசாசு என்ன செய்வானா, பக்கத்தில் இருக்கவங்க பேசுன்னு சொல்லி தூண்டி விடுவான். பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, சரியா? ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு நம்ம சைக்கிள் என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த காணாம போன ஆடு எப்படி போச்சு தெரியுமா? அதுக்கு தெரியும் பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆலயத்தில் வரணும், மற்றவங்கள்ட்ட பேசி மற்றவங்களையும் வழிவிலக செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். ஆனால் அது என்ன செய்யும், துணிகரமா பேசிக்கிட்டே இருக்கும். துணிகரமா என்ன செய்யும், பேசிக்கிட்டே தான் என்ன செய்யும் இருக்கும். பேசாதீங்க. ஆண்டவர் பேசும் பொழுது பேசுவதை கேட்க இடம் கொடுங்க. இல்லை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆடு அதுக்கு நல்லது தெரியும், ஆண்டவருடைய சத்தம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் விலகி போயிட்டு. அப்படிப்பட்ட நம்மை உங்களே என்னைன்னா ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற என்னை அவர் தேடி வந்திருக்கிறார். வாலிப தம்பி தங்கையை உனக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லை நீ நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். பைபிள் அப்படி 3 பேர் வழி தெரிஞ்சும் தொலைஞ்சு போனவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம், சரியா? வழி தெரிந்தும் தொலைந்து போனவங்க உண்டு, அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வழி தெரிந்தும் தொலைந்து போனவர்களாக ஒருவர் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து பாடலாம். நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம தேடி வந்திருக்க ஆண்டவர் தோல் மேலே தூக்கி சுமப்பார். ஒருவேளை முட்களுக்குள்ளே மாட்டிக்கூட அந்த ஆடு அங்கிறது கதறும் பார்த்தீங்களா, அந்த கதறதை கூட அவர் கேட்கிறார். வாலிப தம்பி தங்கையே, நீ மொபைல் ஃபோனில் ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் போய் நீ சிக்கிக்கிட்டியா, அல்லது யாராலும் ஏமாற்றம் பண்ணிட்டியா, அல்லது ஏதோ நீ தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறியா, எனக்கு வெளியில் வர முடியலன்னு நினைக்கிறியா, ஒன்று தேடி தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஐயாவே அம்மாவே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் என் குடும்பத்தில் நான் பட்ட கோபம் இல்லாட்ட வேண்டாத இந்த காரியம் இன்னைக்கு சிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். வழி தெரிந்தும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீ என்ன வெறுக்கல, தனி தூரம் போகல, காற்றெடுக்க எனக்காக கடல் கடந்து வந்தீங்க. நீ என்ன வெறுக்கல, தனி தூரம் போகல, காற்றெடுக்க எனக்காக கடல் கடந்து வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தான் நம்மளை மறக்கல. ஒரு தொலைந்து போன ஆடு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் பின்னாலே வந்தார். வேதாகமத்தில் ஒரு 3 பேரை வேகமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும், ஆண்டவர் கூடயே இருந்தார், ஆனால் அவர் தொலைஞ்சு போயிட்டார். சரியா? ஒருவேளை ரொம்ப பேசணும்னா வெளியில் போய் கூட பேசலாம், தப்பு இல்லை, சரியா? நான் சொல்லிட்டு போகணும் வேணும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா இங்கேருந்து பார்க்க எனக்கு தெரியுது, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, ஆண்டவரும் பார்க்குறேன், சரியா? ஆனால் வாலிப சகோதர சங்கரிப்பிட்டு நினைக்கிறேன், ஆனால் தயவுசெய்து பண்ணாங்க, சரியா? இயேசு பேதுருவை அவர் என்ன செஞ்சாருன்னா தேடி வந்தார். இந்த பேதுரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அவர் பேதுரு அந்திரேயாவும் மீன் பிடிச்சிக்கிட்டு அவங்க வலையை அலசிட்டு இருக்கப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா அங்கே போனார். அவங்ககிட்ட போய் சொன்னார், நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவங்க ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேதுருவும் அந்திரேயாவும் படகையும் வலையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின் சென்றார்கள். இவங்க இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வந்த பொழுது இயேசு கிறிஸ்துக்கு இந்த பேதுரு ரொம்ப பிடிச்சிட்டு, ஏன்னா பேதுரு எப்பொழுதுமே கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கவர், மெதுவாலாம் செய்ய மாட்டார், எல்லாத்தையும் வேகமா செய்யறவர். அதனால இந்த அந்திரேயாவை விட பேதுரு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேதுரு போற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, மலைக்கு ஜோமனா கூட்டிட்டு போறாரு, கடல்ல போனாலும் கூட்டிட்டு போறாரு. ஒரு தடவை கூட கடல்ல ஆண்டவர் நடந்து ஒரு பொழுது அவர் பார்க்கிறாரு, நானும் நடக்கணும்னு அவர் இறங்குறாரு, அவர் நடக்கிறாரு, ஆனா திருப்பி அமிழ்ந்து போறாரு, ஆண்டவர் கை பிடிச்சு தூக்கி விடுறாரு. ஆண்டவர் பேதுருவை அவர் ரொம்ப நேசித்தார். மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறாரு,
கெத்செமனேக்கு கூட்டிட்டு போறாரு. இயேசு கிறிஸ்து அறையப்படுறதுக்கு முன்னால, சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால இந்த பேதுரு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரிந்த பேதுரு, ஆண்டவர் கூட சாப்பிட்ட பேதுரு, ஆண்டவர் கூட அங்கே நடந்து போனவர், அற்புதங்களை பார்த்தவர் எல்லாம் பார்த்த அந்த பேதுரு சேவை கூறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன செஞ்சிடறாரு? மறுதளிச்சிடுறாரு. நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் யாருன்னு. ஆனா சில இடங்களிலே கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்க உங்களுக்கு எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற வழி நல்லது என்று தெரிந்தும் நாம் மறுதளிக்கிறோம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே உங்க கூட வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்றாரு. கூடவே தான் பேதுரு வர்றாரு. ஆனா அந்த பேதுரு 3 தடவை மறுதளிச்சிருக்காரு. ஒரு பெண் தான் பார்த்து சொல்றாங்க, அங்க இருந்த ஒரு பெண் சொல்றாங்க, நீ ஆண்டவர் கூட இருந்த மாதிரி இருக்கேன், உன் முகம் ஆண்டவருடைய சாயல் இருக்கு, நீ அவர் கூட இருந்தது போல எனக்கு தெரியுது, அவர் கூட உன்னை பார்த்துருக்கிறேனே. பேதுரு சொன்னார், இல்லவே இல்லை என்று சபிக்கவும் சத்தியமும் தொடங்கினார். ஒரு போர்ச்சவர்கள் அவனை பார்த்து சொல்றாங்க, உன்னை ஆண்டவர் கூட இருந்த மாதிரி தெரியுதா, உன் முகத்துல அந்த சாயல் தெரியுது. அவர் சொன்னார், இல்ல. மறுதளிச்சார். 3 தடவை மறுதளிச்சிட்டார். இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற உங்களை என்னையும் சிலர் பார்த்து சொல்றாங்க, உன்னை பார்த்தா கடவுளுடைய பிள்ளை மாதிரி இருக்கப்பா, இங்க நீ ஏன் பார்ல வந்து நிக்க, நீ ஏன் குடிக்கணும், உன்னை பார்த்தா நல்ல கிறிஸ்தவ மாதிரி இருக்கியா, ஏமா நீ டாலர் போட்டிருக்கிய, சில்வர் டாலரு, நீ கெட்ட வார்த்தை பேசுறியம்மா, உனக்கு அதுக்கு நம்ம சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை என்று மறுதளிக்கிறோம். வாலிப தம்பி தங்கையே, நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன்னை ஆண்டவர் தேடி வர, நீ ஆண்டவர் கூட நீ பைபிள் வாசிக்கிற ஜெபம் பண்ற, ஆனா திருப்பி நீ தவறு செய்ய ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த பேதுருவை பாருங்க, அவர் மறுதளிச்சிடுறாரு. இன்றைக்கு நிறைய இடங்களிலே நாம் கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பேதுருவை பாருங்க, அவர் மறுதளிச்சிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் சேவை போது அவர் மனக்கசந்து அழுகிறாரு. ஆனா அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்ன குற்ற உணர்ச்சி? எவ்வளவு ஒரு நேசர், எவ்வளவு என்ன வழி நடந்தார், அவர் சொல்ற கூட நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் மறுதளிச்சுட்டேனே என்று ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு என்ன செய்யுது, வருது. அவர் அழுகிறாரு. ஆனா அழுது ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கிற அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர்கிட்ட வரல. அவர் எங்க போனாருன்னா மீன் பிடிக்க திருப்பி போயிட்டாரு. ஆண்டவர் எதை பிடிக்க வைப்பேனாரு? மனுஷனை பிடிக்க வைப்பேனாரு. ஆனா காணாமல் போன ஆட்டை கூட ஆண்டவர் சொன்னாரு, சரியான பாதை என்னப்பா, உங்க மனுஷனை பிடிக்காத ஆக்குவேன்னு சொன்னாரு. ஆனா இவர் எங்க போனாரு? மீன் பிடிக்க போயிடுறாரு. யோவான் 21 சொல்லியிருக்கு, 21வது அதிகாரத்துல, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். இவர் போறது மட்டும் இல்ல, சீஷர்களையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாரு, கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நீ கெட்டு போறது மாத்திரமல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கெட்டு போக வைக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நாம் கெட்டு போகிறவர்களாக அல்ல, நாம் பின்மாற்றம் அடைகிறவர்களாக அல்ல, மற்றவர்களையும் பின்மாற்றம் அடைகிறவர்களாக மாத்திடுறோம். இந்த பேதுருவை பாருங்க, அவர் மீன் பிடிக்க போறாரு. ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? இவன் போனா அப்படியே போட்டு என்னை விட்டு போயிட்டானே. சில வேலையில சில பெற்றோர் கூட சொல்வது உண்டு, இந்த பையனா இவளா, ஐயோ என் பிள்ளையே நீ இல்லை, நீங்க தப்பு செஞ்சுட்டு அவ்வளவுதான் என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மீன் பிடிக்க இந்த பேதுரு போனாரு, சீஷர்கள் போனாங்க. இந்த பேதுரு அங்க கலிலேயா கடற்கரைக்கு போறதுக்கு முன்னால, திபேரியா கடற்கரைக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்க போயிட்டாரு. ஆண்டவர் அந்த இடத்துல போயிட்டாரு. ரொம்ப அருமையா அந்த வேத வசனம் சொல்லுவோம், இவங்க கடல்ல வலைய போட்டுட்டு இருப்பாங்க, மீனே கிடைச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்லுவாருப்பா, நீ ஏன் கஷ்டப்படுற, போ அந்த வளர்ப்புல என்ன செய்ய, போடுறாரு, பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிடிச்சிட்டு வாரப்பா ஆண்டவர் நினைக்கிறாரு, ஐயோ பாவம் கடலுக்குள்ள அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்களேன்னு சொல்லி வெளியில அவங்க வரும்பொழுது கண்டார்களா, அங்க நெருப்பு மூட்டி கொண்டிருந்தது, அதுல அப்பத்தையும் மீனி அவர் என்ன செஞ்சிருந்தாரா, வைத்திருந்தாரா. அவங்க வாரவங்களுக்கு உணவு என்ன தேவைங்கிற, தம் பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவன் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், காணாமல் போன ஆடாக இருந்திருக்கலாம். ஆனா என் ஆடு திருப்பி வருமே, அதுக்கு பசிக்குமே சொல்லி அங்க மீனையும் அப்பத்தையும் என்ன செஞ்சிருந்தாரா, வைத்திருந்தாரா, அதை கொடுத்தாரா. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ பேதுருக்குள்ள ஒரு உணர்வு வருது, ஐயோ காணாமல் போன ஆடாகி இவன் தேடி வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க திருப்பி எங்க வந்தாங்க, ஊழியம் செய்யறதுக்கு அவங்க வந்தாங்க என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த வசனம் அருமையா சொல்லுது, ஆண்டவர் அந்த இடத்துல கடற்கரையில் நிற்கும் பொழுதும் பேதுரு இயேசுவை அடையாளம் தெரியல. இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா அவருக்கு அடையாளம் தெரியல. சில வேலைகளை நம்ம முதல்ல ரொம்ப வாலிப வயதில் ஆண்டவர்கிட்ட இருந்திருப்போம், நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம், பண்ண ஊழியங்களை அப்பா. ஆனா கொஞ்சம் திருமணமாகி பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியத்துல இனி அவருக்கும் எனக்கு சம்பந்தம், அவர் அடையாளமே கூட தெரியாம போயிருக்கலாம். ஆனா உங்களை தேடி இயேசு வராரு. அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கே, உனக்கு ஆண்டவரை பார்த்தது அடையாளம் தெரியாம இருக்கலாம்.
உன்னை வழி நடத்தி வந்தவர் அவர், உனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், உனக்கு எல்லாம் தந்தவர் அவர். உனக்கு அடையாளம் தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு உன அடையாளம் தெரியும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஏசப்பாக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் என்ன பார்த்தே சொல்றீங்க, ரொம்ப நன்றி, ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோம், சரியா, உங்களை ஏசப்பாக்கு நல்லா தெரியும், ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. இந்த பேதுரு ஒரு சொன்னது போல அவன் காணாம போன ஆடுமா இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு திருப்பி அவர் என்ன செய்யறாருன்னா சரியான இடத்துக்கு வர வைக்கிறாரு. இந்த பேதுரு, மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை ஆண்டவர் யாரா மாத்தினார் தெரியுமா? சபையை கட்டி இருக்கிறவங்களா மாத்தினார். அல்லேலூயா. இந்த பேதுரு ஒருவேளை இன்றைக்கு பேராயர்களாக குருவானவர்களாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஆர்டினேஷன் கொடுக்கப்படுகிறது. சரியா, எங்களுக்கெல்லாம் குருத்துவ அருள்பொழி கொடுக்க இதில் முதல்ல பெற்றது யார் தெரியுமா? பேதுரு. அந்த பேதுருவின் பெயரால் தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருத்துவ அருள்பொழிகள் என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. சபையில ஒரு அஸ்திபாரமா, அல்லது ஆண்டவர் முதல்ல சொன்னார் உன் மேல சபையை கட்டுவேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் இந்த பேதுருவை சபையை கட்டி இருக்கிறவன மாத்திட்டாரு. இந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நீங்க தள்ளி போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தேடி வந்து என்ன செய்யறாரு தெரியுமா? நம்மை கனப்படுத்துகிறார். ஒருவேளை தொலைந்து போன ஆட்டை, ஒருவேளை நம்ம ஊர்ல தொலைஞ்சு போன ஆட்டை கையில பிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் கிராமத்துல தான் இருக்கிறேன். ஏதாவது ஆடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படி கழுத்துல அப்படி கையில தூக்கி போடுவாங்க, பார்த்துருக்கீங்க? போட்டு பெரிய கண்ணியை போட்டு கழுத்துல போட்டோம்னா அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. சிலர் மட்டியை வச்சு பிடிச்சிருவாங்க, டப்பு டப்பு டப்புன்னு நினைச்சுவாங்க, போவியா போவியா அப்படின்னு அடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த ஆட்டை கண்டுபிடிச்சோடனே தோல் மேல தூக்கி வச்சுட்டு வந்தாரா. அவர் அவ்வளவு நல்லவர். அதான் சொன்னார், ரொம்ப நல்லவர். ஒருவேளை நீங்க எங்க வாலிப தம்பியே தங்கையே நீ நினைக்கிற ஆண்டவருக்கு விலகி போயிருக்கிற, எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறியா? அவர் நம்மளை மறக்கல. நல்லது எதுன்னு சொல்லி அல்லது வழி எது என்று சொல்லி தெரிந்தும் தொலைந்து போன உங்களை என்னையும் அவர் தேடி வந்தார். வழி தெரிந்தும் தொலைந்து போனவர்களை தேடி வருகிறார். இந்த ஆட்டுக்குட்டிக்கு நல்ல வழி தெரியும், ஆனா தொலைஞ்சு போச்சு. உனக்கும் நல்லா தெரியும் எது தப்பு எது பாவம் எல்லாம் தெரியும், ஆனா தொலைந்து போயிருக்கிற உன்னை தேடி வர. தேடி வரவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் சொல்றது கேட்கும் பொழுது தோல்ல தூக்கி போட்டுவாரு. நீங்க உங்களை இனி அவர் தோல்ல சுமப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து உங்களை என்ன கர்த்தர் தோளில் சுமப்பார். அல்லேலூயா. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால இனிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காற்றெடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்து பாட்டமா. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காற்றெடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அல்லேலூயா. இந்த பேதுருவை வழி தெரிந்தும் தொலைந்து போன இந்த பேதுரு ஆண்டவர் தேடி வந்தார், தோள் மேல தூக்கி சுமந்தார். இன்றைக்கு திருச்சபை அந்த பேதுருவின் மீது கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். திருச்சபை இன்றைக்கு பேதுருவின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் தேடி வந்தார். யூதர்கள் சமாரியர்களுக்கும் பல ஆண்டுகளாக பகை இருந்தது. அவங்க ஒருவருக்கொருவர் பேச மாட்டாங்க. யூதர்களுக்கும் இந்த சமாரியருக்கும் பல ஆண்டு பகை. அவங்க பேசவே மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நீனும் ஆண்டவர் கூட பேசாம இருக்கலாம். ஒருவேளை வந்திருக்க ஐயா அம்மா நீங்களும் ஆண்டவர்கிட்ட பேசாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்னு விரும்புறாரு. யூதர்கள் சமாரியரை நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஜெபமே எப்படி இருக்கும்னா, இந்த சமாரியனை கூட இந்த நாய் மாதிரி நான் பிறக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களா. இந்த யூதர்கள் இந்த சமாரியன் அற்பமா இருந்தாங்க. சமாரிய ஸ்திரீயை அங்கே இருக்கிற எல்லாரும் அவங்க பாவியாக பார்த்தார்கள். ஏன்னா இந்த சமாரிய ஸ்திரீக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் அவள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இருக்கிறவரும் உனக்கு கணவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 6வது கணவரும் உனக்கு கணவன் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த பெண் அவ வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் யாரு கூடயுமே அவங்களுக்கு ஒத்து போகல. ஒருவேளை அவங்க கூட வாழ்ந்த அவங்க கணவரோடு கூட அவங்க ஒத்து போகல. அதனால 5 கணவரை தாண்டி 6வது கணவர்கிட்ட அவங்க வந்துட்டாங்க. இன்றைக்கு சில நேரத்துல
நம்ம ஊர்ல ரொம்ப நல்லவங்க. நம்மளால யாரும் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா. ஒருவேளை இங்க வந்திருக்கின்ற நாமும் கூட சிலருக்கு அட்ஜஸ்ட் பண்ண வாழ முடியாம நம்ம இருக்கலாம். இந்த சமாரிய ஸ்திரீ அப்படிதான் இருந்தாங்க. அவங்க யார் கூடயும் பேசுறதுக்கே அவங்களுக்கு முடியல, யார் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனாலதான் மத்தியானம் வராங்க. நம்ம ஊர்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஊர்லயே சின்ன பையனா இருக்கப்ப கிணத்துக்கு தண்ணி எடுக்க போவேன், அடிப்பம்புலாம் தண்ணி எடுப்பேன். வீட்டில் தண்ணி அப்போலாம் இப்படி தண்ணிலாம் கிடையாது, கவர்மெண்ட்ல இருந்து அப்படி தண்ணிலாம் கொடுக்கல. அப்போ அப்படி எடுத்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எப்போதான் போவாங்கன்னா காலையில் போவாங்க. ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால பெண்கள்லாம் கூட்டமாக பேசிக்கிட்டே போவாங்க, ஏதா அப்படின்னு பேசிக்கிட்டே போய் தண்ணி எடுத்து வருவாங்க போனோம். அதே மாதிரி சாயந்தரம் ஆச்சுன்னா அதே போல நினைச்சுவாங்க, அந்த கருத்துக்கு முன்னால ஆணை மணி அடிக்கிறதுக்கு முன்னால வேகமாக போய் நினைச்சுவாங்க. ஒரு 4-5 பெண்கள் 10 பெண்கள் அப்படி போய் நினைச்சுவாங்க, தண்ணி எடுத்து வருவாங்க, கதை பேசிக்கிட்டே வருவாங்க. இந்த பெண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா மத்தியானம் போனாங்க, தனியாக போனாங்க, யாருக்கும் பேசுறதே கிடையாது, விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்துட்டு வாலிப தம்பி தங்கையே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் மும்பைக்கு போயிட்டு நேற்றைய தினம் தான் வந்தேன். பாம்பேயில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு, அப்போ அந்த பாம்பேயில் ஊழியத்தில் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், ஐயா இப்போ மும்பையில் வந்து கொஞ்சம் வாலிப தம்பி தங்கி மாதிரி நீங்கள் எப்படியாவது நடத்தணும் ஏன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ இருக்கிற வாலிப தம்பி தங்கைக்குள்ள ஒரு திருப்தி கிடையாது, எதுலேயுமே ஒரு திருப்தி கிடையாது. அல்லது அடுத்தடுத்தது டக்குன்னு முடிவெடுத்து அவங்க ஒருவேளை தாங்கள் நேசிக்கிறவர்களை கூட மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை திருமணம் ஒழுங்காக இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்றது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கியா. அது மாத்திரமல்ல, லிவிங் டுகெதர் என்று சொல்லப்படுகின்ற பழக்கம். அது மாத்திரமல்ல, சிலர் வந்து அவங்க வாழ்க்கை கொஞ்சம் வாலிப வகையில் இப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்கியா. ஏன்னா இன்னைக்கு அவங்க அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறாங்க, சம்பளம் நிறைய இருக்கு, அதனால அவங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த சமாரிய ஸ்திரீயை நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து இந்த 5 பேருக்கு அவங்களால இருக்க முடியாது, 6வது நபர்கிட்ட வராங்க. இன்றைக்கும் கூட நம்ம ஊர்ல ரொம்ப நல்லவங்க, நம்ம பகுதி நல்லா இருக்கு. ஆனா சில இடங்களிலே ஒரு பையனை நேசிப்பது, அடுத்த பையனை நேசிப்பது கேட்டா சொல்லுவாங்க, எது செட் ஆகுதோ அது. என்கிட்டே ஜாலியா சொல்லியிருக்காங்க சில தமிழ்மார் சொல்லுவாங்க, ஐயா இது எனக்கு 6வது ஆளு, இது 5வது ஆளு. என்னடா எப்படி சொல்ற அப்படின்னு அவன் சொல்லுவான். ஐயா அது பார்த்தேன், அது ஒரு டைம் பாஸ் பார்த்தேன். அடுத்தது பிக்கப்பாகவும் நினைச்சேன், டிராப் அவுட் ஆயிட்டு. அடுத்தது எப்படியாவது வசதியாக எப்படியாவது பண்ணிடலாம் நினைச்சேன், அது ஒத்து போகல. இப்படி என்ன செஞ்சுட்டு இதாவது எப்போ செட் ஆகுதோ அப்போ நான் நினைச்சேன் கமிட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னான். சரியா, ஒருவேளை இங்கே வந்துருக்கிறது நம்ம ஊரில் ரொம்ப நல்ல தங்கை மாதிரி. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீ இப்படிப்பட்ட பெண்ணையும் ஆண்டவர் தேடி வந்தார். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவட்ட பேசுவாரு. அந்த சமாரியாக்குள்ளே போக மாட்டாங்க, ஆண்டவர் உள்ள வந்தாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஊருக்குள்ள சிலர் வருவதற்கு யோசிக்கலாம், ஆனா ஆண்டவர் வருவது. உங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு சிலர் யோசிக்கலாம், ஆனா ஆண்டவர் வீட்டுக்குள்ள என்ன செய்வாரு? வருவாரு. உங்ககிட்ட பேச யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட பேசணும்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? வருவாரு. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வருவாரு, வந்து கிணத்து பக்கத்துல இருந்து தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, நீ யூதராக இருக்கிற சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெண் கேட்கிறா, நீர் எப்படியா என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நீர் என்னை ஏன் தேடி வந்தீர் என்று கேட்கிறார். நீங்க இன்னொரு வார்த்தையில பாத்தீங்கன்னா, என்னை ஏன் நீர் தேடி வந்தீரு, நீர் யூதரு, நீர் என்ன தேடி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒருவேளை ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு சிலருக்கு ஆண்டவர் உணர்த்தலாம் நம்ம செய்த தவறுகளை, அல்லது நம்ம ஆண்டவருக்கு விலகி இருக்கவங்க ஆண்டவருக்கு உணர்த்தலாம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னையா அவர் தேடி வரணும். இல்ல, அவர் சொல்றாரு, அந்த பின்பகுதியை நீங்க வேகமாக வாசிங்கன்னா சொல்லியிருக்கோம், உன்கிட்ட பேசுறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ இதை கேட்க மாட்டேன், நீ எனக்கு ஜீவத்தண்ணீரை தாங்க நீ என்ன செஞ்சிருப்ப, கேட்டிருப்ப அப்படின்னு சொல்றாரு. கேட்கும் பொழுது அந்த பெண் அருமையா சொல்றா. அந்த பெண் அருமையாக ஆண்டவரிடத்துல சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். ஒருவேளை அதுக்கு முன்னாலே அவன் சொல்றா, யாக்கோபோட நீ பெரியவரா, மேசியாவோட பெரியவர்லாம் கேட்டுட்டு அவன் சொல்றா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன்.
அப்போ முதலே மேசியாவை பற்றி அவளுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆண்டவர் போய் பேசுறதுதான் அவளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதுன்ற அல்ல, அவளுக்கு முதலே தெரியும். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னா, கிறிஸ்து என்கின்ற மேசியா எனக்கு தெரியும், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்பதை எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அப்படி என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை பத்தி தெரியும், ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, போகல. முதல்ல அவன் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட இருந்துக்கணும். ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டாச்சு, எல்லாம் தெரியும், எத்தனையோ செய்தி கேட்டாச்சு, யூடியூப்ல கேட்டாச்சு, டிவில கேட்டாச்சு, சர்ச்சில் கேட்டாச்சு, எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மேசியா வந்தா எல்லாம் தருவாருங்கிறது தெரியும், மேசியாட்ட ரட்சிப்புண்டுன்னு தெரியும். ஆனா அவன் என்ன செய்யறான்? தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற வாலிப தம்பி தம்பியே, இன்றைக்கு ஒருவேளை நீ மொபைல்ல சேட் பண்ணுவது, வாட்ஸ்அப்ல நீ மெசேஜ் அனுப்புவது, அல்லது வேண்டாத காரியங்களை நீ ஈடுபடும் பொழுது நீ ஒருவேளை நினைக்கலாம், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த சமாரிய ஸ்திரீ அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீக்கு முதலே தெரியும் எது வழி எது சரி என்பது தெரியும். ஆனால் அது தெரிந்தும் அவள் தொலைந்து போன ஆளாக அவள் காணப்பட்டாள். இந்த தொலைந்து போன இந்த பெண்ணை தான் ஆண்டவர் தேடி வருகிறாரு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 26:6 அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார்னு சொல்லி இந்த சமாரிய ஸ்திரீ திருப்பி ஓடி போய் சொன்னாங்க. முதல்ல யாருக்குமே பேச மனம் இல்லாமல் இருந்த அந்த பெண், நான் தான் மேசியான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவும் அவருடைய காரியங்கள் எல்லாம் அறிவிக்கவும் அவன் ஓடி போய் குடத்தை வச்சுட்டு என்ன செய்யறாள், அங்கே இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறாள். வந்து பாருங்கள் என்றாள். அவன் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரியா, நீங்க வந்து பாருங்க, அவர் தான் மேசியாவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாளாம். யாருக்குமே பேசக்கூடாதுன்னு நினைத்த அவள், ஒருவேளை எங்கேயுமே அவள் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைத்த அவள் சுவிசேஷியாக மாறிட்டாள். இந்த பெண்ணை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அதன் பின்பதாக அவள் நற்செய்தியாளராக மாறிட்டாள். அவள் அதன் பின்பதாக வீடுதோறும் சென்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறவளாக அவள் மாறினாள். அவளையும் கூட ஆண்டவர் ஒரு லீடரா மாத்திட்டார். முதல்வருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்திருக்கலாம், ஆனா அவ வழி தெரிந்தும் அவ தொலைத்து கொண்டிருக்கலாம் அவன் வாழ்க்கைய. அந்த ஆண்டவர் சரியான வழி என்ன என்பதை அவளுக்கு காண்பித்தார். அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவள் சந்தோஷமா எல்லாத்தையும் பேசுறவளாக மாறினாள். ஒரு சிலருக்கு பேசுறதுக்கே பிடிக்காம இருக்கலாம், சிலர் பேசவே மாட்டாங்க, சில தங்கிமார் பேசவே மாட்டாங்க. நீ ஆண்டவர் ஆண்டவர் உன்னை பேச வைப்பார். சின்ன வயசுல நான் ரொம்ப வெக்கப்படுவேன். எங்க அம்மா முந்தானை பிடிச்சிட்டே தான் வீட்டில் இருப்பேன். சொந்தக்காரங்க வந்தால் வீட்டு மாடியில் போய் ஒழிச்சிடுவேன். ஏன்னா யார்ட்டும் பார்க்க கூட நான் ரொம்ப வெக்கப்படுவேன். யார்ட்டும் பேசவே மாட்டேன். எங்கள் வீட்டில் முட்டை மாடி இருக்கும், போய் ஒழிச்சிக்கிடுவேன். எங்கள் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க செருப்பு வெளியில் இருந்தாலே வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், மாடியில் போய் உட்காந்துடுவேன். அவங்க போயிட்டு அப்புறம் தான் மெதுவாக எட்டி பார்த்துட்டு நினைச்சுவேன், வீட்டுக்குள்ளே வருவேன். ரொம்ப பயப்படுவேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தாரோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வைக்கப்படுறதில்லை. ஒவ்வொரு இடங்களுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறார், பேச வைக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு யாரெல்லாம் பார்த்து நான் வைக்கப்பட்டனோ அவங்களுக்கு போய் அவங்களை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க வந்துட்டு நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை தவறா இருக்கு, அல்லது நான் யாருக்கு பேச வைக்கப்படுறேன்னு நினைக்கலாம். நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் கூப்பிட்டு அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வழி தெரிந்தும் தொலைந்து போனவர்களை ஆண்டவர் கூப்பிடுறார். வழி தெரிந்தும் தொலைந்து போன பேதுருவை தேடி ஆண்டவர் வந்தார். வழி தெரிந்தும் வழியை தொலைத்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் தேடி வந்தார். அவர் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இங்க வந்திருக்கிறதுல நம்ம ஆண்டவருக்கு கேட்போம், ஆண்டவர் என்ன தேடி வந்தீங்களே, என்ன வெறுக்கலையப்பா, என்ன தேடி வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி. நான் என்ன உங்களுடைய கருத்துல தருகிறேன், என்னை எடுத்து உருவாக்கன்னு கேட்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்க அவர் வல்லவராக. ஹல்லேலூயா. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால இங்கேதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால இங்கேதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அல்லேலூயா. அவர் ஏக்கமுள்ள கண்களோடு இந்த ஆலயத்தில் பார்த்துட்டு இருக்காரு. என் மகன், என் மகா, நான் முன்னால் வந்து நிற்கிறேனே, நான் அவனை பேசிட்டு இருக்கிறேனே, அவன் இருதயத்தை எனக்கு தருவானா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. மூன்றாவதாக நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சகேயுவை தேடி வந்தார். லூக்கா 19:1-10 வரைக்கும் பார்த்தோம்னா,
இயேசு கிறிஸ்து எரியோட நடந்து வந்தார். அங்க சகேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தார். சகேயு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். தூய்மையானவன். இந்த சகேயுவுக்கும் அவர் பேருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் வச்சிருப்பாங்க விசுவாசத்தோட, ஜப வீரன் வச்சிருப்பாங்க, ஜோம் பண்ணவே மாட்டாங்க. வேதராஜன் வச்சிருப்பாங்க, வேதத்தையே நிச்சய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. எஸ்தர்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஜோம் பண்ணவே மாட்டாங்க, உபவாசம் பண்ணதுக்கே போக மாட்டாங்க. மேரின் பேர் வச்சிருப்பாங்க, நல்ல பங்கு எழுதிருக்க மாட்டாங்க, தெரிந்தெடுத்திருக்க மாட்டாங்க. அதே போலதான் இந்த சகேயுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தூய்மையானவன் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. ஆனா அவர் பேருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் பாவியாக இருந்தார், அவர் அநியாயம் செய்யறவராக இருந்தார். அந்த காலத்துல வரி வசூலிக்கிறவங்க, இப்போ நமக்குலாம் கவர்மெண்ட் ஒரு வரி போட்டுரும், அந்த வரி தான் வாங்குவாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. அந்த வரி வசூலிப்பவர் வருவாரு, அந்த இடத்தை பார்ப்பாரு, அவர் தான் என்ன செய்வாரு, நிர்ணயம் பண்ணுவார். கவர்மெண்ட் வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம், அவர் கையில் ஒரு 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 அந்த கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அது எவ்வளவுங்கிறது சொல்றது யாரு, அந்த அதிகாரி தான் சொல்லுவார். அப்போ அப்படி இருந்துச்சு, முறைப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனாலதான் இது வேதாகமத்தையும் சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? லூக்கா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல யோவான் ஸ்நானகன்ட்ட ஒருத்தர் வேற, யாருன்னா வறுமை சொல்லிக்கிறது, அவர் குடும்பமா வந்து ஞானஸ்நானம் பெறணும்னு வருவார். யோவான் ஸ்நானனுடைய செய்தியை கேட்டு ஆண்டவர்ல வேற அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு யோவான்கிட்ட. நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கேன், நான் தொடர்ந்து நான் ஆண்டோருக்குள்ள இருக்கேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உங்களை கட்டளையிட்டதற்கு அதிகமாக வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கைடன்ஸ் இருக்கே உங்களுக்கு, அந்த கைடன்ஸ் அளவுக்கு வாங்குங்க, அதுக்கு மேல என்ன செய்யாதீங்க, அநியாயமா வாங்காதீங்க. நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டா அதனால அது அநியாயமா வாங்காதீங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகன் அங்க அந்த வரி வசூலிக்கிறவர்கிட்ட சொல்றாரு. அவர் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது அந்த ஆலோசனை சொல்றாரு. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சகேயுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் போறாரு, போற இடத்துல இவர் கண்டு அப்படியே அளப்பாரு, அளந்து இவருக்கு குறிப்பிட்ட வழியை சொல்லிடுவாரு. அது வந்து கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர் மனசுல வந்ததா என்ன செஞ்சிருவாரு சொல்லி அவர் வசூலிக்கிறவராக அவர் இருந்தார். அதனாலதான் சகேயு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போன பொழுது அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாவியான மனுஷன் வீட்டுக்கு போனாருன்னு சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருக்கிறதுல நம்ம கிட்ட பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நான் வாலிப பையனா இருக்கப்போ எங்க ஊர்ல ஒரு பையன் பயங்கரமா சேட்டை பண்ணுவான். அந்த பையன் சேட்டை பண்ணுவான், யாரும் அவன்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு தடவை எங்க ஊர்ல இருக்கவங்க ஒருத்தவங்க செயின் அறுத்துட்டான், கிட்ட வார்த்தை வாயில இருந்து வரும். அவன் ஒரு தடவை ஏட்ட நல்லா பேசுவான், அவனுக்கு நல்லா பேசுவான். அவன் சொன்ன, தம்பி எங்கேயாவது ஆண்டுக்குள்ள வரண்டா, என் கூட முகாமுக்கு வா, ஒரு 3 நாள் முகாமுக்கு போவோம், நேசத்துல நடக்குவா அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ டைஸ் சூப்பராக இருந்துச்சு. அவன் சொன்னா, அண்ணே நான் உங்க கூட வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா சொன்னாங்க, எப்படியாவது கூப்பிட்டு போயிருக்கா, இவங்க வீட்டில் இருந்தாலும் ஒரே சுற்றி ஒரே சட்டை தான் இருக்கு, நீ கூப்பிட்டு போ. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, இந்த பையில போய் கூட்டிட்டு வந்திருக்கேடா, உன்னை தப்பா சொல்லுவாங்க, சேரக்கூடாத பயிரோடு நீ சேர்ந்து அழைஞ்சிட்டு இருக்க, சேராத, அவனை அப்படியே வீட்டுக்கு போய் சொல்லிடு, நீ முகாமுக்கு போற, அங்க பாட்டு பாடு இருக்கணும், இந்த பையில போய் கூட்டிட்டு போறியடா. அப்ப நான் சொன்னேம்மா, அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு, அவர் வச்சுக்கிறதுக்கு ஜோம் பண்ணுங்க. அந்த முகாமுக்கு போனோம். முதல் நாள் அவன் அப்படியே இருந்தான், அவன் வந்து சீரட்லாம் குடிப்பான், தண்ணிலாம் அடிக்கிறவன். முதல் நாள் அவனால் இருக்க முடியல, சேட்டை பண்ணிட்டு தான் இருந்தான். 2ஆவது நாள் சந்தியா வேலை வந்தது. அந்த சந்தியாவில் அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சாங்க. அவன் வாழ்க்கை அப்படி மாறிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தா எல்லாரும் அவனை பார்த்து முதல்ல வித்தியாசமா தான் பார்த்தாங்க. அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சான். அவன் முதல்ல ஃபெயில இருந்தான் 10th. அவன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தான், 12th இன்ஜினியரிங் சேர்ந்தான். இன்னைக்கு ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கான். அவன் போற இடத்துலலாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு அந்த தம்பி ஆண்டவர் தேடி வராமல் இருந்திருந்தாருன்னா, அவனை கூட்டிட்டு போனப்போ ஆண்டவர் அவனுக்கு இடைப்படாமல் இருந்திருந்தால் அவன் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு பெரிய சிவில் இன்ஜினியரா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம டைசிஸ் கட்டுற நிறைய கட்டிடங்களுக்கு அவனும் கூட கேட்டு இருக்கிறான். நம்ம டைசிஸ் டெப்போல கூட முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் போட்டது அவன் தான். சரியா? ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அது எப்படி முடியும்? ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. இந்த சகை வீட்டுக்குள்ள போனோன்னு எல்லாரும் இப்படி சொன்னாங்க. இந்த சகை என்ன நினைச்சாரு தெரியுமா? நான் அவரை பார்ப்பேன், அவரை என்ன நினைச்ச கூடாது, பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் என்ன செய்யறாங்க, காட்டுத்தி மரத்து மேல ஏறி இருக்காருறான். இவன் போய் என்ன செய்யறான், காட்டுத்தி மரத்துல ஏறி இருக்காங்க, ஒளித்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறான்.
அவன் நினைக்கிறான் இவங்க எப்படிப்பட்டவர் தெரிஞ்சா போதும், ஆனா அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சகேயுக்கு முதலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரிந்திருந்தது, கேள்விப்பட்டிருந்தாரு. என்ன கேள்விப்பட்டிருந்தாரு? பாவிகளை அவர் சேர்த்துக் கொள்கிறவர் என்பதை கேள்விப்பட்டிருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன நினைச்சாருன்னா, பாவியாகிய என்னையும் அவர் சேர்த்து விடுவாரா, அப்படிப்பட்ட மனுஷன் யாரு அவர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த சகையை காட்சி கொண்டிருவாங்க, இந்த சகையை ஏசிடுவாங்க, இந்த சகையை புறந்தள்ளிடுவாங்க. இந்த சகையை காண்றவங்க எல்லாருமே இந்த பையனா இவன் முகல்ல முடிச்சோம். ஆனா ஆண்டவர் பாவியில சேர்த்துக் கொள்றவருடைய பெயரு இவர் கேள்விப்பட்டிருந்தாரு. இவருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற அந்த நற்செய்தி தெரிந்திருந்தது, வழி என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த வழியில போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் வழியில இல்லாம மரத்துல ஏறி உட்கார்ந்தாரு. இன்னைக்கு கூட ஆண்டவர் காட்டுற வழி நமக்கு தெரியும், ஆனா அந்த போறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த சகையை என்ன செஞ்சாரு? அதே போலதான் மரத்துல ஏறி நின்று பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்தாரா, மரத்துக்கு கீழே நின்னாரா, சகைவை நீ இறங்கி வான்னு சொன்னாரா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னாரா, அவன் கூட்டிட்டு போனான். இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்களும் நானும் ஆண்டவர் கூட்டிட்டு போகணும், இங்கே விட்டுட்டு போயிருந்தாரு. அல்லவே இந்த சகையை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் தேடி வர்றாரு, அவனுக்கு வழி தெரியும். ஆனா அவன் வழி தெரிந்தும் அவன் காணாத போன ஆட்டை போல அவன் தனியா நின்று ஒளிஞ்சிருந்து பார்க்கிறான். இன்றைக்கு பாவ புதருக்குள்ளே இருந்து ஒளிந்திருந்து பார்க்கிறவர்கள் உண்டு. மேட்டிமை அல்லது பெருமை என்கின்ற உயரத்திலே இருந்து ஒளிந்திருந்து பார்க்கிறவர்கள் உண்டு. எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு என்ன குறை என்று சொல்லி நான் போவேன் வருவேன், ஆண்டவர் சொல்ற மாதிரி நான் வாழ முடியாது, ஆனா ஏதோ அவரை பார்ப்பேன் என்று பார்க்கிறவர்கள் உண்டு. இதுதான் சகையின் நிலை. இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற ஒரு சிலர் இப்படி நினைக்கலாம், நான் வந்து ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன், நான் இந்த மேட்டிமையில இருந்து பார்ப்பேன், அதுல இருந்து பார்ப்பேன், என்னால இறங்கிலாம் வர முடியாது. ஆனா சகையை ஆண்டவர் இறங்கி வர சொன்னார். வாலிப தம்பியே, நீ ஒருவேளை நினைக்கலாம், நான் இதுல இருந்து இறங்கி வர முடியாது, என் பெருமையில் இருந்து என்னுடைய இந்த காரியத்திலிருந்து இறங்கி வர முடியாது நீ நினைக்கலாம். வாலிப தங்கையை நீ நினைக்கலாம், இதுல இருந்துலாம் என்னால வர முடியாது, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவா தெரியுமா. இந்த சகையை கூட அப்படி நினைக்கல. ஆண்டவர் இறங்கி வர சொன்ன டக்குன்னு வந்துட்டாரு, கூட்டிட்டு போனார், வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போன உடனே இந்த சகைக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்துட்டு. அல்லையா, இந்த சகைக்குள்ள வந்து மனமாற்றத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சகையை சொல்றாரு, எழுப்பிட்டு சொன்னாரா, நான் யாருக்கையாவது அநியாயமா வந்தா 2 கொடுத்துறேங்க அப்படின்னு சொன்னாரு. அல்லையா, ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாரு. வழி தெரியும், வாங்கினது தப்புங்கிறது அவருக்கு தெரியும். அந்த வழி தெரியாம அவர் தரிக்கிறதுக்கு போல காணாமல் போன ஆட்டு மாதிரி போயிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அவர் எழுப்பி சொல்றாரு, வழியை கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு வாலிப தம்பியே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், வாலிப தம்பியே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், ஐயாவே அம்மாவே இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நம்ம வெறுமையாக விடாது, என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், மேட்டிமையிலிருந்து பெருமையிலிருந்து பாவத்திலிருந்து இறங்கி வரணும். ஆண்டவர் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். ஒரு வழி தெரியாம ஒளிந்து கொண்டிருந்த இந்த சகையையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவன் ஆசீர்வதித்தார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் தான் மனமாற்றம் வந்தவராக இருக்கார். இன்னைக்கு ஒரு வேளை வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு வேளை கவலையோடு பெற்றோர் சிலர் இருக்கலாம். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் மனமாற வைப்பார். அல்லேலூயா. சகையை பாருங்க, இந்த சகை வீட்டுக்குள்ள போனார்னா ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆண்டவர் மறக்கல, சகையை தேடி வந்தார். 3 பேரை பார்த்தோம். முதல்ல பேதுருவை தேடி வந்தார், வழி தெரிந்தும் பின்மாற்றம் அடைந்த அந்த பேதுருவை தேடி வந்தார். 2வது சமாரிய ஸ்திரீ, வழி தெரியும், மேஷை யாருக்கெல்லாம் தெரியும், ஆனா தவறு செய்தார், ஆண்டவர் அவளை தேடி வந்தார். 3வது சகை தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், ஆனாலும் அவன் என்ன செய்தான்னா அந்த தவறு செய்துட்டு இருந்தான். அவனை தேடி ஆண்டவர் வந்து நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை சாது சுந்தர் சிங் என்பவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாது சுந்தர் சிங் முதல்ல அவர் வந்து பைபிள்லாம் கிழிச்சு எரிஞ்சவர், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர் அவர் இருந்திருக்கலாம். ஆனா அந்த சாது சுந்தர் சிங்குள்ள ஒரு தேடல் இருந்தது. மெய்யான கடவுள் யாரு, மெய்யான கடவுள் யாரு தேடிட்டு இருந்தாரு. ஆண்டவர் அவர் முன்னால வந்தாரியா, வந்தார், அவரையும் தேடி வந்தாரு. அவர் சம்மந்தமே இல்லாதவராக இருந்திருக்கலாம், பைபிளை கிழிச்சு எரிஞ்சவர் தான். ஆனா அவருக்கு முன்னாடி ஆண்டவர் வந்தாரு, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னாரு. சாது சுந்தர் சிங் எமேமலை பகுதியில் நம்முடைய தேசத்தில் ஒரு பரிசுத்தமான அப்போஸ்தலனாக பார்க்கப்படுறாரு. ஆனா அந்த சாது சுந்தர் சிங்குடைய பழைய வாழ்க்கையில அவர் வழி தெரிந்த ஒரு வழிவழிக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவர் தேடி வந்தார். கேத்ரின் குல்மான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான பெண் உண்டு.
அந்த பெண்ணையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க பெரிய ஊழியம் செய்யறப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் ஒரு டைவர்ஸ்ன்னு சொல்லி அந்த பெண்ணை அவர் வந்து திருமணம் முடிக்கிறார். ஆனா அந்த நபர் பல தவறுகள் செய்யறவரா இருக்காரு. அப்போ இவங்க வந்து அவரை ரொம்ப நேசிச்சதுனால அவங்களுக்கு பிரிஞ்சே போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை தேடி வந்து பேசும் பொழுது சொன்னார், நீ அவங்களை நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா? நான் அவனை நேசிக்கிறேன், நீ வந்துருமான்னு கேட்ட பொழுது அந்த கேத்தரின் குடும்பமான ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சாங்க. அதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டாங்க. அவங்க வீட்டு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. குல்ஷான் எஸ்தர் என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அருமையான சகோதரி. சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. அவங்களால எழுப்பி நடக்க முடியாது. அவங்க அப்பா செல்வந்தர், அதனால லண்டன்லாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு எழுப்பி நடக்க முடியல. அவங்க குரானை ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. அந்த குரானை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு அதில் மரியமின் மகனாகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அதை வாசிச்சாங்க. இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு தூது நிறைய செஞ்சிருக்கிறாரு. அந்த அம்மா அதை வாசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் 14 வயசுல இறந்துடுறாரு. இந்த அம்மா சகோதரி வாசிக்கிறாங்க, பைபிள் அந்த குரானை வாசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் சொல்லப்பட்ட அந்த இயேசுடைய அற்புதங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஈர்க்கு. அவங்க ஜெபம் பண்ணாங்க, மரியமின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுக்கு, என் முன்னால வா, என்னை எழுப்பி நடக்க வைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. இது சரித்திரம், உண்மையிலே இருக்கு, சரியா? உண்மையிலே நடக்குது. ஆண்டவர் ஒரு நாள் அவங்களுக்கு முன்னால வந்தார். நீ எழுப்பி நட அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் எப்படி நடக்க முடியும், என்னால முடியாது. ஆண்டவர் சொன்னாங்க, எழும்பு, நானும் நடக்க வைப்பேன். அந்த அருமையான குல்ஷான் எஸ்தர் அவங்க எழுப்பி நடந்தாங்க. அவங்க எழுப்பி நடந்தாங்க. அவங்க ஊழியக்காரர்களாக மாறினாங்க. இன்றைக்கு உலக அளவிலே அதிகமான 2 லட்சம் புத்தகங்களுக்கு மேலே சாட்சி புத்தகம் இருந்தது இந்த அம்மாவுடைய புத்தகம் தான், குல்ஷான் எஸ்தர். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் வேணாலும் நீங்கள் தேடி பார்க்கலாம். இந்த குல்ஷான் எஸ்தர் என்கின்ற பெண் ஆண்டோட எடுத்து பயன்படுத்தினார். வழி தெரிவான காணாமல் போன ஆடுகளை தேடி வருகிறார். இன்றைக்கு கூட உங்களை என்னை ஆண்டவர் சொல்கிறார், நீ இறங்கி வா, உன் பெருமையிலிருந்து இறங்கி வா, உன் பிரச்சனைகளிலிருந்து இறங்கி வா, உன் சூழ்நிலையிலிருந்து இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும், உனக்கு ரட்சிப்பை தரணும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை கூப்பி கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கரங்களை கூப்பி ஜெபம் செய்வோம். யார் கணத்திற்கு கூடாது, நானுடைய சமூக ஜெபம் செய்வோம். ஒருவேளை நமக்கு வழி நல்லது என்று தெரியும், இயேசு கிறிஸ்து காட்டுற வழி நல்லது தெரியும், ஆனால் தொலைச்சு போயிருக்கிறோமா? உங்களை என்னை நான் கூப்பிடுறேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்றேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்றேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காண்களுக்கு எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காண்களுக்கு எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. பரிசுத்த தகப்பனே, நீர் எங்களை மறக்காதவர், வழி தெரிந்தும் அப்பா தொலைந்து போன எங்களை தேடி வருகிறேன். அந்த காணாமல் போன ஆட்டுக்கு வழி தெரியும் ஆண்டவரே, உங்க சத்தம் தெரியும், நீங்க காற்று நல்ல வழி தெரியும். ஆனா அந்த ஆடு காணாமல் போனது ஆண்டவரே, அதுக்கு பிரித்தமான வழியில் போச்சு. ஒருவேளை எங்கள் வாலிப தம்பி தங்கை மாதிரி நாளைக்கு வந்துட்டு நாங்க அப்பா எங்களுக்கு இது நல்லதுன்னு தெரியும், ஆனா நாங்க தீங்கு செய்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க கிட்ட பேசிருக்கீங்க, எங்களை தேடி வாரீங்க, எங்களை தோள் மேல தூக்கி சுமக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுரு நீங்க தேடி வந்தீங்க ஆண்டவரே, உண்மை மறுதளித்ததுனால அவர் அப்படியே மன கசந்து அவர் இருந்திருக்கலாம், மீண்டும் மீன் பிடிக்க போயிருக்கலாம். ஆனா நீங்க தேடி போனீங்கப்பா, அந்த காணாம போன அந்த பேதுரு நீங்க திருப்பி கூட்டிட்டு வந்தீங்க, அவர் மேல சமயம் கட்டினீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல சமாரிய ஸ்திரீ நீங்க தேடி போனீங்க ஆண்டவரே, நீங்க தேடி போய் அப்பா அவருடைய வாழ்வை நீங்க சரிப்படுத்தினீங்க, அவளுடைய எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்க. கிறிஸ்து என்பவர் மேஷியா என்று அவளுக்கு தெரிந்தும் அப்பா அவள் வழிவழிக்கு போயிருந்தாரா, அந்த
நீங்க போய் சந்தித்து வந்து பாருங்கள், மேசியா வந்திருக்கிறார், வந்து பாருங்கள் என்கிற நற்செய்தி அவரை சொல்ல நீங்க வைத்தீங்க. ஆண்டவரே, சகேயுவை கூட நீங்க தேடி போனீங்கப்பா. மேட்டிமையில பெருமையில பாவம் செய்துட்டு இருந்த அந்த சகேவை நீங்க தேடி போய் கீழே இறங்க சொன்னீங்க. வீட்டுக்கு போனீங்க. அப்பா அந்த வீட்டுக்கு ரட்சிப்போட உதவி செஞ்சீங்க. அப்பா மேசியா நீங்க கிறிஸ்து என்பவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவர் மரத்துல ஒளிந்திருந்து பார்த்துட்டு இருந்தாருப்பா. இதே போல சில வேளைகளை இந்த ஆலயத்துல வந்து எங்களுக்கு நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு ரட்சிப்பு தெரிகிறவர் தெரிந்திருந்தால் நாங்கள் ஒளிந்து கொள்ள பார்க்கிறோம். அந்த பாவத்துக்குள்ள ஒளிந்து கொள்ள பார்க்கிறோம். அல்லது அந்த அப்ப பாதுகாப்பான இடத்துல இருந்துகிட்டு நான் இறங்க முடியாது, என் பெருமையில் இருந்து அல்லது இந்த காரியத்துல இருந்து இறங்க முடியாதுன்னு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்களை இறங்கி வர சொல்றீங்க. இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீங்க என்ன மறக்கலப்பா, நான் காணாமல் போன ஆடை போல இருக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் நீங்க மீட்டு எடுக்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறேன். தோளை தூக்கி சுமந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறான். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைங்க, நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான். இந்த 3 பேரையும் நினைச்சு நீங்க தேடி வந்தீங்க. என்னையும் எங்களையும் தேடி வந்திருக்காங்க. நன்றி. ஒருவேளை ஆண்டவர் என்னை மீட்டுக்கொள்ளும், என் வாழ்க்கையை தோல்ல அவர் தூக்கி சுமக்கணும், என்னை தேடி அவர் வந்திருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரங்களை உயர்த்தி நம்ம இந்த பாடலை பாடுவோம். நிறைவாக பாடல்களை யாரும் கண்ண திறக்க கூடாது. ஆனா ஆண்டவரே நீங்க கிருபையாக இறங்கி நான் சரியான பாதையில வருவோம். எப்படி பேதுரு மேல சபை கட்டினீங்களோ, எப்படி அந்த சமாரிய ஸ்திரியை ஒரு நற்செய்தியாளராக மாத்தினீங்களோ, எப்படி சகேயுவை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் பேருக்கு பாத்திரமானவே வாழ்ந்தீங்களோ, அதே போல என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நம்ம பாடுவோமா? வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்க்கணும், நம்ம பாடுவோமா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சுங்க. பரிசுத்த தகப்பனே, எங்களை நினைக்கிறவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இந்த தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து ஜெபிக்க உடைய பெற்றோர் உண்டானவரே, நீங்க கிருபையா இருக்க உங்க மன விருப்பத்தை வாஞ்சி நீங்க நிறைவேற்றித்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை நீங்க தோல் மேல தூக்கி சுமந்து கொள்ளுங்க. என் கணவருக்காக மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், என் பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் ஜெபம் பண்றவங்களே உங்க தோல் மேல தூக்கி சுமந்து கொள்ளுங்க. நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் அப்பா, நீங்க எங்களை தேடி வாரீங்க, இன்னைக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க அப்பா. நாங்கள் பேதுருவை போல மீண்டுமாக உங்களுடைய சத்தத்தை கேட்க நீங்க அனுகிரகம் செய்யுங்க அப்பா. அந்த சமாரிய ஸ்திரியை போல நாங்கள் பிறருக்கு முன்பதாக மகிழ்ச்சியாக உங்களுடைய நற்செய்தியை அறிவிக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா நாங்கள் சகேயுவை போல அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்து அப்பா பிறருக்கு முன்பதாக நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே பரம்புதாவே. ஆமென்.